நியாயமான விலையில் புது டிசைன்களில் சுபகாரியங்களுக்கு தேவையான தங்க நகைகளுக்கு இன்றைய நாடுங்கள் கீர்த்தி ஜுவல்லர்ஸ். ஐபிசி தமிழ் செய்திகள். இலங்கையில் கண்விழி விரைப்பு நோய் எனப்படும் குளுக்கோமா காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் கண் வைத்தியர்கள் அவசர அறிவித்தல் ஒன்றினை பொதுமக்களுக்கு விடுத்துள்ளனர். குளுக்கோமா நோய் காரணமாக கண் பார்வையுடன் தொடர்புடைய நரம்புகள் சேதமடைந்து படிப்படியாக பார்வை புலன் குறைவடைகின்றது என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் முழுமையான குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதால் குளுக்கோமா பற்றி கூடுதல் கவனம் செலுத்துமாறு வைத்தியர்கள் கேட்டுள்ளனர். இலங்கையில் குளுக்கோமா பற்றிய தேசிய மட்ட ஆய்வொன்றினை நடத்த உள்ளதாக தெரிவித்த நிபுணர்கள் உலக குளுக்கோமா வாரம் பற்றி விவரிப்பதற்காக நேற்றைய தினம் தேசிய கண் வைத்தியசாலைகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் மாநாட்டில் மேற்கண்ட விடயங்களை குறிப்பிட்டனர். 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட வயதிலேயே சேர்ந்தவர்கள் குளுக்கோமா நோயால் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியம் அதிகமாக காணப்படுவதாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் யாய்சிங்க தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கண் பரிசோதனை பிரிவில் உள்ள எந்த ஒரு வைத்தியசாலையிலும் குளுக்கோமா சோதனையினை நடத்த முடியும் என தெரிவித்த அவர் இந்த நோயை ஆரம்பத்தில் கண்டறிந்தால் சிகிச்சை அளித்து நோயை கட்டுப்படுத்தலாம் என்றும் கூறினார். இதேவேளை குளுக்கோமா நோய் பற்றி பிரபல குடும்ப நல வைத்தியர் டாக்டர் MK முருகானந்தன் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. கண்ணினுள் அழுத்தம் அதிகரிப்பதே குளுக்கோமா நோய்க்கு முக்கிய காரணமாக இருந்த போதும் இதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இது அமைதியாக ஆர்ப்பாட்டமின்றி நோயாளி தனது பார்வை பறிபோகின்றது என்பதனை நோயாளி உணராமலேயே அவரது பார்வையை பறிக்கின்ற ஒரு ஆபத்தான நோயாகும். பார்வை நரம்பு பாதிப்புறுவதால் பார்க்கும் திறன் பாதிக்கப்பட்டு படிப்படியாக அதிகரித்து முழுமையாக குருடாக்கும். பார்வை நரம்பு என்பது நாம் பார்க்கின்ற போது எமது விழித்திரையில் விழுகின்ற பிம்பங்களை மில்லியனுக்கு அதிகமான நுண்ணிய பார்வை நரம்புகளை கொண்டதாகும். குளுக்கோமாவில் பல வகைகள் இருந்தாலும் மிக அதிகமானது திறந்த கோண குளுக்கோமா தான். யாருக்கு வரும் இந்த குளுக்கோமா? நெருங்கிய குடும்பத்தாரிடையே இருந்தால் வருவதற்கான சாத்தியம் அதிகம். அதே போல 45 வயதுக்கு மேல் சாத்தியம் மிக அதிகம். வெள்ளையர்களை விட கருப்பு இனத்தவர்களிடையே இந்த குளுக்கோமா வருவது மிக அதிகமாக காணப்படுகின்றது. நீரிழிவு நோய் இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஸ்டெராய்ட் வகை மருந்துகளை மாத்திரைகளாக அல்லது ஊசிகளாக அல்லது கண் துளிகளாக அதிகம் உபயோகித்தவர்களுக்கும் இந்த நோய் வருவதற்கான சாத்தியம் அதிகமாக காணப்படுகின்றது. கண்ணில் ஏதாவது அடிகாயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அறிகுறிகள் படிப்படியாக நீண்ட காலத்தில் ஏற்படுவதால் நோயாளி அதை உணர்ந்து கொள்ள மாட்டார். அதுவும் இப்பார்வை இழப்பானது வெளிப்புறத்தில் ஏற்படுவதனால் உணர்ந்து கொள்வது கடினம். பக்கப்பார்வை இழப்பு எனவும் இதை சொல்லலாம். அதாவது நீங்கள் நேரே கணனியை பார்த்து கொண்டிருக்கும் போது பக்கவாட்டில் ஏதாவது அசைந்தால் கூட அந்த அசைவை உங்களால் காண முடியும். ஆனால் குளுக்கோமா நோயாளிகளுக்கு அவரது பார்வையின் பரப்பானது வெளிப்புறத்திலிருந்து குறைந்து கொண்டு வரும். ஆனால் நேர்பார்வை வழமை போல தெளிவாக இருக்கும். இதனால் தான் அவருக்கு தனது பார்வை இழப்பை உணர்ந்து கொள்ள முடியாதிருக்கின்றது. இதனை கவனிக்காது விட்டால் பார்வை மேலும் குறைந்து வரும். சில காலத்தின் பின்னர் ஒரு குழாயினூடாக பார்ப்பது போல நேரே இருப்பவை மட்டுமே தெரியும். இறுதியில் முழு பார்வையும் பறிபோகும் அவலம் நேரும். தடுப்பது எப்படி? நோயின் தாக்கம் பார்வையில் சேதத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னரே நோயை கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சையை செய்வதுதான் ஒரே வழி. இந்நோய் வரக்கூடிய சாத்தியம் உள்ளவர்கள் கண் மருத்துவரை அணுகி கண்களை பரிசோதிக்க வேண்டும். தற்பொழுது பாதிப்பு இல்லையாயினும் 2 வருடங்களுக்கு ஒரு முறையாவது பரிசோதிக்க வேண்டும். கண்ணில் பார்வை குறைவு ஏற்பட்டால் நீங்களாக கடையில் மூக்கு கண்ணாடி வாங்கி அணிவதை தவிர்க்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை கண் மருத்துவரை சந்திப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். அவர் உங்கள் கண்களின் உட்பகுதியை விசேடமான கருவிகள் மூலம் பரிசோதிக்கும் போது குளுக்கோமா ஆரம்ப நிலையில் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். ட்ரோனோமீட்டர் என்ற கருவி உங்களது கண்ணினுள் இருக்கும் அழுத்தத்தை அளவிட உதவும். கண் பார்வையின் பாதிப்பை அளவிடும் பரிசோதனையானது உங்கள் பார்வையின் பரப்பளவில் பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்டுள்ளதா என்பதை அறிய உதவும். இது கண்ணின் ஒளிபுகும் பாதையை விதிவித்து அதனூடாக விழித்திரையையும் பார்வை சரம்பையும் பிம்பம் பெறுவிக்கும் கண்ணாடியூடாக பார்த்து அவற்றில் பாதிப்பு இருக்கிறதா என கண்டறிவதாகும். இதற்கு என்ன சிகிச்சை மேற்கொள்ளப்படுகின்றது? நோயின் நிலைக்கு ஏற்ப சிகிச்சை முறைகளில் மாற்றம் ஏற்படலாம். நோயின் சிகிச்சை நிலைக்கு ஏற்ப சிகிச்சை முறைகளில் மாற்றம் ஏற்படலாம். துளி மருந்துகள். அதிகமானோருக்கு இவை மட்டுமே கண்ணின் பிரஷரை குறைத்து பார்வை பறிபோகாமல் தடுப்பதற்கு போதுமானது.
பிரஷர் சரியான நிலைக்கு வந்தாலும் தொடர்ந்து உபயோகிக்க வேண்டும். தினமும் ஒரு முறை உபயோகிக்கும் மருந்துகள் உள்ளன. பல முறை விட வேண்டியவையும் உண்டு. இது அவரவர் நோயின் தன்மையை பொறுத்தது. அவற்றை மருத்துவர் கூறுவது போல சரியான முறையில் கண்ணின் சரியான நேர இடைவெளிகளில் விட வேண்டும். மாத்திரைகள். தனியாக துளி மருந்துகளை உபயோகித்து கண் பிரஷரை குறைக்க முடியாவிட்டால் மாத்திரைகளும் தேவைப்படலாம். சத்திர சிகிச்சை இப்பொழுது லேசர் முறையிலேயே பெரும்பாலும் செய்யப்படுகிறது. கண்ணில் மேலதிகமாக நீர் தேங்காது தடுத்து கண் பிரஷரை குறைப்பதே இதன் நோக்கமாகும். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.